ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான வெஜ் புலாவ். நிறைய மஷ்ரூம்ஸும் நல்ல வெஜிடபிள்ஸும் சேர்த்து செய்கிற ஒரு அருமையான புலாவ். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ரெசிபி. நிறைய வெஜிடபிள்ஸோட குயிக்காக ஒரு 10-15 நிமிஷத்தில் சமைச்சிடலாம். வீக்கெண்ட்ஸில் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு 1 pot மீல் செய்யணுன்னா இது நல்ல ஆப்ஷனுங்க. டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். நல்ல சாதம் உதிரியாக நல்ல ஒரு பர்ஃபெக்டான வெஜ் புலாவ் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரைஸ் அளந்து கழுவி நல்லா ஊற வச்சிடலாம். நான் இங்கே எடுத்துருக்கிறது பாசுமதி ரைஸ், 1.5 கப் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இதை நல்ல ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு நல்லா நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10-20 நிமிஷம் ஊறினா போதும். அடுத்தது வெஜிடபிள்ஸ், நல்ல ஒரு 200 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் மஷ்ரூம்ஸ் எடுத்துருக்கிறேன். நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சாச்சு. இந்த காளான் மஷ்ரூம் ஒரு நல்ல ஒரு வெஜிடபிளுங்க, நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ரொம்ப நல்லது. அடுத்ததாக கேரட், நல்ல ஒரு பெரிய கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. கூடவே ஒரு 10 பீன்ஸையும் நல்லா கட் பண்ணியாச்சு. அடுத்தது பச்சை பட்டாணி, நான் இங்கே ஃப்ரெஷ் பீஸ் எடுத்துருக்கிறேன். காஞ்ச பட்டாணினா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற காய்கறிகள் இவ்வளோதாங்க: மஷ்ரூம், கேரட், பீன்ஸ், பட்டாணி. இப்போ தாளிச்சுட்டே நம்ம மற்ற என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்தாச்சு. அடுத்தது ஹோல் ஸ்பைசஸ், அது என்னென்னு பார்த்துடலாம். நல்ல ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 மராத்தி மொக்கு, 1 ஸ்டார் அனீஸ், கொஞ்சமாக சீரகம், 1 ஜாதிப்பத்திரி, 3 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, அடுத்ததாக கொஞ்சமாக பெப்பர். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் தான் இந்த ரைஸுக்கான அந்த ஃப்ளேவரை கொடுக்க போகுது. இதெல்லாம் சேர்க்கும் போது அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஹோல் ஸ்பைசஸை நம்ம எண்ணெயில் சேர்த்து விட்டுறலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய வெங்காயம் சன்னமாக நீளமாக கட் பண்ணி, அடுத்தது 3 பச்சை மிளகாய் ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இங்கே நம்ம மசாலா பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை, பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ காய்கறிகளெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, கூடவே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை சேர்த்துடலாங்க. நான் இங்கே ஒரு 200 கிராம் காளான் சேர்த்துக்கிறேன். காய்கறிகளை சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுவோங்க. இப்போ ஒரு கைப்பிடி புதினா இலைகள் சேர்த்துடலாங்க. நல்ல வாசனையாக இருக்கும், நல்லதும் கூட. நல்லா 1 நிமிஷம் வதக்கி கொடுத்துருவோம். இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி. நம்ம இங்கே 1.5 கப்பு ரைஸ் எடுத்துருக்குறோம். ஸோ மொத்தமாக 2.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல சாதம் உதிரியாக வெந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்ததாக உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி இப்படி கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ரெடியாக கழுவி ஊற வச்சிருக்கிற பாசுமதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ கம்ப்ளீட்டாக ரைஸை தண்ணி வடித்து சேர்த்து விட்டு நல்லா கலந்துருவோம். இப்போ கைப்பிடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை, நல்லா ஒரு 50% குக் ஆகிடுச்சு பாருங்கள். ரைஸு இந்த காய்கறிகளெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் லிட்டை போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு ஒரே விசிலுக்கு குக் பண்ணி எடுக்கணும். சப்போஸ் விசில் வரலன்னா 10 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க.
இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், பர்ஃபெக்டாக ரைஸ் வெந்துருச்சுங்க. நல்ல சாதம் வந்து நல்லா வெந்திருக்கு, நல்ல உதிரி உதிரியாகவும் இருக்குது. அவ்வளோதாங்க, அருமையான வெஜிடபிள் புலாவ், அதுவும் நல்ல மஷ்ரூம் எல்லாம் சேர்த்து ஒரு அருமையான ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸு குயிக்காக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதுக்கு எல்லா விதமான சைட் டிஷ்ஷஸும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். வெஜ் நான்வெஜ் எது வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வெஜ் கிரேவியான நல்ல ஒரு சன்னா மசாலா இதுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணினேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அந்த ரெசிபியை பார்த்துக்கோங்க. அருமையான இந்த மஷ்ரூம் புலாவை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.